ஹலோ விவஸ், இந்த வீடியோவில் ஒரு கிட்ஸ் பரதநாட்டியம் காஸ்டியூம் எப்படி பண்ணணும்னு காமிக்கிறேன். ஸோ இது வந்து ஒரு 4-5 இயர்ஸ் கிட்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி காஸ்டியூம் நம்ம ஸ்டிச் பண்ணலாம். ஒரு நார்மல் பட்டுப்பாவாடை சட்டைக்கு தைக்கிற மாதிரி நம்ம எல்லாமே ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து ஃப்ரண்ட் பாடி மட்டும் ரெடி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம அந்த ஃபேனையும் அந்த பார்டர்ஸையும் எப்படி அட்டாச் பண்ணணுன்றதை மட்டும் நான் சொல்கிறேன். நான் வந்து ப்ளவுஸ் ஸ்டிச்சிங்கில் நான் டைம் வேஸ்ட் பண்ண விரும்பலை. ஸோ இப்போ அந்த ஃபேன் எப்படி பண்ணிவிட்டு அதை எப்படி நம்ம இதில் அட்டாச் பண்ணுறோன்றதை காமிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு சார்ட்டில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு செமி சர்க்கிள். இப்போது அந்த செமி சர்க்கிளோட ரேடியஸ் அளவுக்கு அகலத்தில் இந்த துணியை கட் பண்ணிக்கலாம். அண்ட் நீளம் பார்த்தீங்கன்னா நான் 1.25 மீட்டர் எடுத்திருக்கேன். இது வந்து உங்களுக்கு அந்த ஃபேனோட சைஸ்க்கு ஏற்ற மாதிரி மாறும். இப்போது அதை வந்து ப்ளவுஸ் மேலே பாருங்கள், நான் அங்கே சென்டரில் ஒரு மார்க் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த 2 சைட்லேயுமே வந்து நான் ஒரு மார்க் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த பார்டர் இருக்கு இல்லையா, ஒரு க்ரீன் பார்டர் வச்சு காமிச்சிருந்தேன் முதல்லே. ஸோ அந்த பார்டர் வந்து என்ன ஷேப்பில் வரணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு இன்வெர்டட் வி. அதுக்கேற்ற மாதிரி முதல்ல நான் வந்து சாக்கில் இந்த ப்ளவுஸில் மார்க் பண்ணிவிட்டு, இப்போது அந்த விக்கு ஏற்ற மாதிரி நான் இப்போ இதை வந்து இந்த செமி சர்க்கிளில் கட் பண்ணோம் இல்லையா, அந்த சார்ட்டை வந்து கட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நான் இப்போ இந்த ஃபேனை வந்து நான் இங்கே ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ முதல்ல இந்த ஃபேனை ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இப்போ முதல்ல வந்து இந்த கிளாத் மேலே பார்டரை வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இப்போ இதை நான் வந்து ப்ளீட் பண்ணிக்கிறேன் சின்ன சின்னதாக, அதாவது ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு நம்ம இந்த ப்ளீட்டை வந்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இந்த ப்ளீட்ஸ் எல்லாம் இந்த மாதிரி கொஞ்சம் நீட்டாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு அயர்ன் பண்ணிக்கணும். ஸோ அயர்ன் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு அந்த ஃபேனில் வச்சு ஸ்டிச் பண்ணுறப்போ உங்களுக்கு ஒரு நீட் லுக் இருக்கும். அரேஞ்ச் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு ஈஸியாக வரும். இப்போ அந்த கார்ட் மேலே வச்சு இந்த மாதிரி இந்த எட்ஜில் மட்டும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே ஸ்டிச் பண்ணி முடித்ததுக்கப்புறம் எக்ஸ்ட்ராஸ்லாம் வந்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். இப்போது அந்த கார்டுக்கு மேலே கரெக்டாக அந்த கார்டோட ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி இந்த எல்லா ப்ளீட்ஸையும் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி இங்கே ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம். இப்போ அந்த கார்டுக்கு வெளியில் இருக்கிற எக்ஸ்ட்ரா கிளாத்ஸ் எல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இந்த ஃபேன் தனியாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம அந்த ப்ளவுஸோட அட்டாச் பண்ணலாம். ஸோ நான் ஏற்கனவே முதல்ல வந்து நான் உங்களுக்கு காமிச்சேன், அந்த ப்ளவுஸில் இந்த மாதிரி மார்க் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மார்க்கிங் மேலே கரெக்டாக இந்த கார்டோட இந்த ஃபேனை வந்து நம்ம இப்படி பின் பண்ணிக்கலாம். ஸோ யூஸ்வலாக ஃபேனில் வந்து இந்த ஷேப் பண்ணி முடித்த உடனே இதை கட் பண்ணி மேலே வந்து அந்த பட்டியெல்லாம் வச்சு ஃபினிஷ் பண்ணிவிடுவோம். இதில் வந்து நமக்கு பட்டி வைக்க போகிறதில்ல, அதை அப்படியே வந்து நம்ம ப்ளவுஸில் அட்டாச் பண்ணுறதுனால நான் வந்து இப்போது அந்த கார்டை எடுக்கலை. அட்டாச் பண்ணி முடிச்சுட்டு கடைசியாக தான் அந்த கார்டை எடுக்க போகிறேன். ஏன்னா ஷேப் வந்து மாறிடும். கார்டு இப்போவே எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த செமி சர்க்கிள் ஷேப் வந்து பர்ஃபெக்டாக இருக்காமல் போயிடும். ஸோ அதனால் வந்து நான் அந்த கார்டோடு வச்சு இந்த மாதிரி பின் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த இடத்துல வந்து பார்டர் ஸ்டிச் பண்ண போகிறேன். பார்டர் ஸ்டிச் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த இன்வெர்டட் வி ஷேப்பில் தான் நம்ம அதை ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ அந்த இடத்துல அந்த ஷார்ப் எட்ஜெல்லாம் வந்து கரெக்டாக கான்சென்ட்ரேட் பண்ணி நல்ல ஷார்ப்பாக வர மாதிரி நம்ம அந்த பார்டரை வந்து அரேஞ்ச் பண்ணிக்கணும். இப்போது நமக்கு இந்த ஃபேனில் அடியில் வச்சுருந்தோம் இல்லையா, அந்த கார்டை வந்து எடுத்துடலாம். இப்போது அந்த பார்டர் வந்து அந்த வி ஷேப் வருது இல்லையா, அந்த இடத்துல வந்து நல்ல ஷேப் வர மாதிரி ஒரு ஃபோல்டிங் கொடுத்துட்டு இந்த பார்டரோட இன்னொரு சைடையும் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல ரொம்ப முக்கியமானதுன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த வி ஷேப்பு, அந்த ஷார்ப் எட்ஜு, அப்புறம் அந்த ஃபோல்ட் பண்ணுறீங்க இல்லையா, அந்த இடத்தெல்லாம் வந்து கொஞ்சம் நீட்டாக ஸ்டிச் பண்ணணும். இப்போ எக்ஸ்ட்ரா பார்டரை கட் பண்ணி எடுத்துட்டு இந்த சென்டரில் அந்த ஃபோல்டிங் வந்த இடத்துல வந்து ஒரு ஸ்டிச் கொடுத்துட்றேன். இது வந்து இன்னும் கூட அந்த ஷேப்பை நீட்டாக நிறுத்தி காமிக்கும். ஸோ இப்போ பாருங்கள், இந்த ப்ளவுஸ் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதில் வந்து நான் இப்போ இந்த ஃபேனை வந்து கீழே அந்த ரவுண்டு இருக்கு இல்லையா, அந்த எட்ஜு, அந்த இடத்துல வந்து நான் ஸ்டிச் எதுவும் போடாமல் இந்த மாதிரி ஃப்ளிப் ஆகிற மாதிரி வச்சுருக்கேன். ஏன்னா கிளைண்ட் இந்த மாதிரி கேட்டிருந்தாங்க எனக்கு. உங்களுக்கு வேணும்னா இந்த இடத்துல இந்த ரவுண்ட் ஷேப்பில் ஒரு ஸ்டிச் கொடுத்துட்டிங்கன்னா அது வந்து மூவ் ஆகாமல் அப்படியே உங்களுக்கு ஸ்டிஃபாக நிற்கும். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், இது ரொம்ப ஈஸி. இதோட ஃபுல் வியூ நான் காமிக்கிறேன். இது வந்து ஒரு நார்மல் பட்டுப்பாவாடை ஸ்கர்ட்டோடு நான் இதை மேட்ச் பண்ணி கொடுத்துருக்கேன். இதில் வந்து டோட்டலாக 11 செட்ஸும் ஒரே மாதிரி ஒரே கலர் அந்த மாதிரி ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதுதான் அந்த காஸ்டியூமோட ஃபுல் வியூ. ஒரு நார்மல் பாவாடை சட்டையில் சின்னதாக இந்த ஃபேனை அட்டாச் பண்ணி கொஞ்சம் பார்டர் வச்சு டிசைன் பண்ண உடனே இது ஒரு அழகான காஸ்டியூமாக மாறிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.